ராதே கிருஷ்ணா. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. யோ நித்யம் அச்சுத பதாம்புஜ யுக்மருக்ம வியாமோஹதஸ்ததிதராணி த்ரிணாய மீனே அஸ்மத்குரோர் பகவதோ தயைக சிந்தோஹோ ராமானுஜஸ்ய சரணம் சரணம் பிரபக்ஞே. ஸோ போன வாக்கியம் நம்ம 70வது வாக்கியம் பார்த்தோம். சுற்றி கிடந்தேனோ திருமாலை ஆண்டானை போலே அப்படின்னு. ஸோ நான் சொன்னேன் இல்லையா, ஆளவந்தானுக்கு முக்கியமாக ஒரு 5 சிஷ்யர்கள் இருந்தா. பெரிய நம்பிகள், திருகோஷ்டியூர் நம்பி, திருமாலை ஆண்டான், பெரிய திருமலை நம்பி, திருவரங்கம் பெரிய பெருமாள் அரையர் அப்படின்னு 5 பேர் இருந்தா. ஸோ நம்ம போன வாக்கியம் பார்த்தது திருமாலை ஆண்டானை பற்றின ஒரு வாக்கியம். இப்போது இதுதான் ஆக்சுவலாக முதல் வாக்கியமாக இருக்கணும். பட் பெண் பிள்ளை அந்த ஆர்டர்லாம் அவள் இஷ்டத்துக்கு தான், அவளுக்கு மனசில் தோன்றது அவள் அப்படியே பேசின்னு இருக்கா. இன்ஃபேக்ட் அவள் அப்படியே மனசில் இருக்கிறத அப்படியே கொட்டுறா வெளில ராமானுஜர்கிட்ட. ஸோ அதனால் அவளுக்கு வர ஆர்டரில் அவள் சொல்லிகிட்டு இருக்கா. ஸோ இந்த வாக்கியம் என்னென்னா, முதல்ல ஆளவந்தான் பரமபதிக்கிறதுக்கு முன்னால் இந்த 5 பேர் சிஷ்யரை கூப்பிட்டு அவளுக்கு ராமானுஜருக்கு இது எல்லாத்தையும் கொடுக்கணும் அப்படின்னு ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்துருந்தார். அப்போது திருகோஷ்டியூர் நம்பி தான் முதல்ல ஒரு முக்கியமான பாத்திரத்தை வகிக்கக்கூடியவர். ஸோ அவருக்கு என்னென்னா மெயினாக அந்த தத்துவத்தை அவர்கிட்ட சொல்லணும்னு, இந்த பிரம்ம தத்துவம் அப்படின்னு சொல்கிறத அதை இவர்கிட்ட கொடுக்க சொல்லியிருக்கார் திருகோஷ்டியூர் நம்பிக்கிட்ட. ஸோ ராமானுஜருக்கு இப்போ திருகோஷ்டியூர் நம்பியை போய் பார்க்கணும் அப்படின்ட்டு அவர்கிட்ட இந்த தத்துவத்தை வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லி, ஸ்ரீரங்கம் எங்கே இருக்குது, திருக்கோஷ்டியூர் அப்படின்னு, திருக்கோஷ்டியூர்ன்றது நியர்லி 100 கிலோமீட்டர் தள்ளி. ஸோ அங்கே போய் இவர் அந்த தத்துவத்தை வாங்கிக்கணும். ஸோ தினமும் வருவாராம், நடந்து வருவாராம். ஃபஸ்ட்டு வந்தாராம் ராமானுஜர் இந்த திருக்கோஷ்டியூர் எங்கே இருக்குன்னு தெரியாது. அந்த காலத்துலலாம் போர்டு அதெல்லாம் இருக்காது. ஸோ கேட்டுன்னு தான் போகணும். ஒருத்தர் அந்த ஊருக்கு வர இது திருக்கோஷ்டியூரான்னு கேட்டுண்டு வரணும். ஸோ இவர் வராராம், நடந்து வராராம். வந்துட்டு ஒரு 2 பேர் நடந்து போயிட்டு இருக்காளாம். அவள்கிட்ட இது கோஷ்டியூரா அப்படின்னு கேட்ட உடனே அவள் ஆமாம் இதான் கோஷ்டியூர்னு சொன்ன உடனே அங்கேயே அப்படியே நமஸ்காரம் பண்ணுவாராம் ராமானுஜர். நமஸ்காரம் பண்ணிவிட்டு அப்படியே அங்கேருந்து ஒவ்வொரு அடியாக நமஸ்காரம் பண்ணி 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 திருகோஷ்டியூர் நம்பி வீடு வரைக்கும் நமஸ்காரம் பண்ணின்னு போவாராம். அப்பேற்பட்ட பக்தியாம் அவருக்கு, ராமானுஜருக்கு. ஸோ இந்த வாக்கியம் என்னன்னா, இந்த திருகோஷ்டியூர் நம்பியை பற்றின ஒரு வாக்கியம்தான். ஸோ என்ன வாக்கியம்னா 71வது வாக்கியம். சூளுருவ கொண்டேனோ திருக்கொட்டியாரை போலே. சூளுருவ கொண்டேனோ திருக்கொட்டியூராரை போலே, இதுதான் அந்த வாக்கியம். ஸோ இதில் என்னென்னா, திருகோஷ்டியூர் இவருக்கு பிரம்ம தத்துவத்தை சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ ராமானுஜர் இப்படி போவாராம். போயிட்டு ராமானுஜர் திருகோஷ்டியூர் வீடு முன்னால் போய் நின்று கதவு தட்டுவாராம். தட்டினா உள்ளேந்து யாரு அப்படின்னு கேட்பாராம் திருகோஷ்டியூர். ராமானுஜர், அடியேன் ராமானுஜர் வந்திருக்கேன் அப்படின்ன உடனே, ராமானுஜனா சரி என்னப்பா என்ன விஷயம் அப்படின்னா, ராமானுஜர் சொல்வாராம், இல்லை இந்த பிரம்ம தத்துவத்தை ரகசியத்தை எல்லாம் சொல்லி கொடுக்கணும்னு உங்ககிட்ட கற்றுக்கணும்னு வந்திருக்கேன் அப்படின்னு. அப்படியா, சரி இன்னைக்கு எனக்கு கொஞ்சம் ரொம்ப வேலை இருக்குது, நீ ஒன்று செய்ய, நீ நாளைக்கு வா ஏன் அப்படின்னு சொல்லுவாராம். உடனே ராமானுஜரும் அவ்வளோ தூரம் வந்தவர் திரும்பியும் கிளம்பி ஸ்ரீரங்கத்துக்கே போயிடுவாராம். ஏன்னா ஸ்ரீரங்கத்தில் அவருக்கு திருவாராதனை அந்த வேலையெல்லாம் இருக்குது. அவர் சன்னியாசி ஆச்சு. அவருக்கான வேலைகள்லாம் நியமித்த வேலையெல்லாம் இருக்குது இல்லையா, அதெல்லாம் செய்யணும் இல்லையா. அதனால் திரும்பியும் நடந்து போவாராம். எவ்வளோ தூரம், 100 கிலோமீட்டர். ஸ்ரீரங்கத்துலேருந்து திருகோஷ்டியூர் 100 கிலோமீட்டர். அந்த 100 கிலோமீட்டர் நடந்து போவாராம். வந்துட்டோம். சரி மறுநாள் திரும்பியும் அதே மாதிரி வருவாராம், நடந்து வருவாராம். வந்துட்டு திரும்பியும் தட்டுவாராம். திருகோஷ்டியூர் கதவை தட்டினார்னா உடனே திருகோஷ்டியூர் சொல்லுவாராம், ஓ நீ நேத்தி வந்த இல்லை, கரெக்டு, நான் மறந்தே போயிட்டேன், இன்றைக்கி எனக்கு இன்னொரு வேலை இருக்குது, இன்றைக்கும் முடியாது, நீ ஒன்று செய், நீ நாளைக்கு வா ஏன் அப்படின்னு வரான்.
உடனே ராமானுஜர் சரி அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி கிளம்பி போயிடுவாராம், திரும்பி ஸ்ரீரங்கத்துக்கே விடுவாராம். நம்மளானா என்ன பண்ணுவோம், சரி இவர் இப்படி பண்ணுறாரு, நம்ம இது வேலையை முடிக்கிற வரைக்கும் நம்ம இங்கேயே எங்கேயாவது தங்கிடுவோம்னு சொல்லிட்டு அங்கேயே தங்கிட்டு இந்த ரகசியத்தை வாங்காமல் போகக்கூடாதுன்னு உட்காந்துருவோம். ஆனால் அவர் அப்படி பண்ண முடியாது. ஏன்னா அவர் அவருக்குன்னு சில நியமித்த வேலைகள்லாம் இருக்குது, காரியங்கள்லாம் இருக்குது. அதனால் அவர் திரும்பி போய் ஆகணும். பெருமாளுக்கு திருவாராதனை அதெல்லாம் இருக்குது. வரதராஜ பெருமாள், காஞ்சி வரதராஜ பெருமாளோட மூர்த்தி அவர் திருவாராதனை பண்ணுற மூர்த்தி ஒன்று இருக்குது. ஸோ அதெல்லாம் அந்த வேலையெல்லாம் இருக்கிறதுனால அவர் திரும்பி கிளம்பி போயிடுவாராம். ஸோ இந்த மாதிரி தினமும் வருவாராம். எவ்வளோ நாள்? 17 நாள் வந்தாராம். நம்மளா இருந்தால் போயா நீயும் வேண்டாம், உன்னோட உபதேசமும் வேண்டாம், உன்னோட ரகசியமும் வேண்டாம், நீயே வச்சுக்கோன்னு சொல்லிட்டு கிளம்பிடுவோம் நம்ம வெறுத்து. ஆனால் ராமானுஜர் அப்படி இல்லையா, பொறுமையாக கொஞ்சம் கூட சலிச்சிக்காமல், கொஞ்சம் கூட கோவப்படாமல், பொறுமையாக ஆச்சாரியரோட அந்த இது கிடைக்கணும், அந்த கண் திருஷ்டி கிடைக்கணும், அவருக்கு அந்த இது கிடைக்கணும், வாய்ப்பு கிடச்சி அவருக்கு அந்த பிரம்ம தத்துவம் தெரிஞ்சுக்கணுன்ற அந்த ஆர்வத்தில் அவ்வளோ பொறுமையாக தினமும் நடந்து போயிட்டு அவர் வந்துட்டு இருந்தாராம். ஸோ 17ஆவது நாள் வரைக்கும் அவர் திரும்பி அமுச்சுட்டு இருந்தாராம், தினமும் அமுச்சுட்டு இருந்தாராம். அப்போது இன்ஃபேக்ட் பெருமாளே ஒரு நாள் நடுவில் இந்த 17 நாளில் நடுவில் ஒரு 12 நாள் ஆன உடனே பெருமாள் காட்சி கொடுத்தாராம். அரங்கர் பெருமாள் ஸ்ரீரங்க பெருமாளுக்கு இந்த திருக்கோஷ்டியூருக்கு காட்சி கொடுத்து, ஏன்பா நீ இவ்வளோ கஷ்டப்படுத்துகிற சிரமப்படுத்துகிற அந்த ராமானுஜர் கேட்குற அந்த இதை கொடுத்துறேன் அப்படின்ன உடனே இவர் சொல்வாராம், இந்த மாதிரி நான் கொடுக்கக்கூடிய விஷயம் அவ்வளோ வசத்தியான விஷயம், விலை உயர்ந்த விஷயம், அந்த விஷயத்தை அவர் வாங்கிறதுக்கு தகுதி இருக்கான்னு நான் பரிசோதனை பண்ணணும் இல்லையா, அந்த தகுதி இருந்தால் தான் நான் கொடுக்க முடியும். ஸோ அந்த தகுதி இருக்கான்னு நான் பரிசோதனை பண்ணிட்டு தான் நான் கொடுக்க முடியும். அதனால் இது அப்படியே கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. அதனால நான் அந்த பரிசோதனையை பண்ணிட்டு தான் நான் கொடுப்பேன் அப்படின்னு பெருமாள்கிட்டயே இவர் சொல்கிறாராம். அப்படின்னா என்ன அர்த்தம்? பெருமாள்கிட்டயே ஆச்சாரியர் பேசக்கூடிய ஒரு திறமையே ஆச்சாரியருக்கு இருக்குது. ஸோ பெருமாள் பெரியவரா ஆச்சாரியர் பெரியவரானா ஆச்சாரியர் தான் பெரியவர். ஏன்னா பெருமாள்கிட்ட பேசி பெருமாளுக்கே நான் இதுதான் இப்படி தான் பண்ணுவேன், இதுதான் எனக்கு இருந்ததா தெரியறது அப்படின்னு சொல்லி பெருமாளையே புரிய வைக்கிற அளவுக்குன்னா ஆச்சாரியர்கிட்ட அந்த பலம் இருக்குது. ஸோ அதனால் நம்ம மதுரகவி ஆழ்வார் அவள்லாம் பார்த்தது போல் ஆச்சாரியர் பெருசு தான். ஏன்னா மதுரகவி ஆழ்வார் சொல்கிறார்ல, தேவு மட்டறியேன் அப்படின்னு சொல்கிறார்ல, எனக்கு வேறு தெய்வமே வேண்டாம், எனக்கு என்னோட ஆச்சாரியரே போகிறோன்னு. அந்த மாதிரி ஆச்சாரியர் இருந்தாலே ஆச்சாரியர் முகமாக நம்ம பெருமாள் அடைஞ்சுடலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு இதுதான் இங்கேயும் கான்செப்ட். ஸோ இப்போ பெருமாள் சொன்னோடனே சரி பெருமாளே வாயை பொத்தின்னு போயிடுறாராம். உடனே இவர் அது மாதிரி கண்டினியூ பண்ணுறாராம். தினம் ராமானுஜரை திரும்பி அமுச்சு விட்றாராம். இதுவே பண்ணுறது இல்லையா, கண்டுக்கிறதே இல்லையா, உள்ளே விடுறது இல்லையா, அந்த மாதிரி அமுச்சு விட்றாராம். 17 நாள் ஆயிடுறது. 18ஆவது நாள் திரும்பி ராமானுஜர் வரார். 18ஆவது நாள் ராமானுஜர் போய் அவர் வாசலில் நிற்கிறாராம். நின்ன உடனே சரி திருக்கோஷ்டியூர் நம்பி ராமானுஜரை சரி உள்ள வாரும் அப்படின்னு கூப்பிட்டுறாராம். உள்ள வாரும் கூப்பிட்ட உடனே ராமானுஜர் உள்ளே வந்த உடனே கதவை சாத்தணும் அப்படின்னு சொல்கிறாராம். ஸோ அவர் உள்ளே கதவை சாத்திட்டு திருக்கோஷ்டியூர் நம்பி அழகாக ஏற்பாடு பண்ணுறாராம். மனையெல்லாம் போட்டு கோலெல்லாம் போட்டு எல்லாம் ஏற்பாடு பண்ணுறாராம் ராமானுஜரை உட்கார வைக்கிறதுக்கு. அப்படி மனையெல்லாம் போட்டு கோலெல்லாம் போட்டு இப்படி எழுந்து நிமிர்ந்து பார்க்குறாராம். ராமானுஜர் கூட இன்னும் 2 பேர் இருக்காளாம். யார்? முதலியாண்டானும் கூரத்தாழ்வாரும் இருக்காளாம். உடனே இவருக்கு ரொம்ப ஆச்சரியம், என்னது இது, நான் ஒன்றை மட்டும்தானே வர சொன்னேன், நான் என்ன கொடுக்க போகிறேன், ரொம்ப முக்கியமான பிரம்ம ரகசியத்தை கொடுக்க போகிறேன், நீ எதுக்கு இவா 2 பேரையும் கூட்டின்னு வந்த அப்படின்ன உடனே, இல்லை இவர் என்னோட தண்டம் என்னோட பவித்திரம் அப்படின்னு சொல்கிறாளாம். ஏன்னா சன்னியாசிகள்லாம் கையில் ஒரு திருதண்டம் வச்சுட்டுருப்பா. ஸோ திருதண்டம் அண்ட் பவித்திரம்ன்றது ஒரு துணி வச்சுட்டுருப்பா கையில். ஸோ அந்த துணி. ஸோ அவர் சொல்கிறார் ராமானுஜர், இல்லை இது என்னோட தண்டமும் என்னோட பவித்திரமும் தான், திருதண்டமும் என்னோட பவித்திரமும் தான். இவர் முதலியாண்டான், இவர் கூரத்தாழ்வார் அப்படின்ன உடனே
இவர் சொல்கிறாரா, நான் இவ்வளோ நாள் கட்டி கட்டி காத்த ஒரு ரகசியம் நான் உனக்கு கொடுக்க போகிறேன். உன்னை மட்டும்தானே நான் வந்து பரிசோதனை பண்ணி பார்த்தேன். 17 நாள் நான் உன்னை உள்ளே விடவே இல்லை. உன்னை பரிசோதனை பண்ணி பார்த்துட்டு தானே இந்த ரகசியத்தை கொடுக்குறேன். ஏன்னா நான் கொடுக்கக்கூடிய விஷயம் அவ்வளோ முக்கியமான ஒரு விஷயம். அப்படின்ன உடனே ராமானுஜர் சொல்கிறாராம், இந்த விஷயம் முக்கியமான ரகசியமாக இருந்தால் கூட எல்லாருக்கும் சேர வேண்டிய ஒரு விஷயம். இதை நீங்கள் எனக்கு கொடுக்குறேன், சரி, என்ன பரிசோதனை பண்ணுறேன், பட் எங்கூட இருக்கிற திரிதண்டமும் பவித்திரமும் என்ன பிரியாமல் இருக்கக்கூடிய ஒரு வஸ்து. ஸோ அதனால் அவளுக்கும் கொடுக்கணும் அப்படின்னு. ஏன்னா அதை பரப்புறதுக்கான வழி ராமானுஜர் எடுத்துட்டாராம். ஸோ அந்த மாதிரி ஒரு பெருந்தன்மையாக நம்ம கற்றுண்டதை நம்ம மற்றவாளுக்கும் சொல்லி கொடுக்கணும், எல்லாருக்கும் தெரியணும் அப்படின்ற ஒரு பெருந்தன்மை ராமானுஜருக்கு இருந்துதான். உடனே திருகோஷ்டியார் நம்பி சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அந்த உபதேசத்தை பண்ணி வச்சாராம் அந்த இடத்துல. ஸோ அந்த மாதிரி ராமானுஜர் அவர் அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த ஞானத்தை பெற்றிருக்கார். ஆனால் அவர் கூட இன்னும் 2 பேருக்கு சேர்த்து அந்த ஞானத்தை கொடுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட அழகாக அந்த திரிதண்டம்னு பவித்திரம்னு சொல்லி கூறத்தாழ்வாரையும் முதலியாண்டாலையும் ஐஷன் போய் அவளுக்கும் சேர்த்து இந்த ஞானத்தை பெற்று கொடுத்துருக்கார் குரு கையால். ஸோ இந்த வாக்கியத்தை பெண் பிள்ளை சொல்கிறா, சூளுருவ கொண்டேனோ. சூளுருவதுன்னா ப்ராமிஸ். ஸோ நம்ம இந்த ரகசியத்தை ரகசியமாக வச்சுக்கிறேன் அப்படின்ற ஒரு ப்ராமிஸ். ஸோ திருகோஷ்டியூர் நம்பி இந்த ரகசியத்தை இப்படியே இவ்வளோ இதுவும் கட்டி காத்து பாதுகாத்துன்னு வந்துட்டு ரகசியத்தை ராமானுஜர்கிட்ட கொடுத்தார். அவ்வளோ இதுவாக நேமையாக அவ்வளோ பெருமாள் சொல்லியும் அவர் கேட்காம நான் பரிசோதனை பண்ணி தான் நான் கொடுப்பேன் அப்படின்ற அளவுக்கு வெயிட் பண்ணி ராமானுஜர் இதை பெற்றுக்கிறதுக்கு இதை ஏற்றுக்கிறதுக்கு தகுதியானவரான்னு பார்த்து தான் கொடுப்பேன்ற மாதிரி அவர் வெயிட் பண்ணி கொடுத்தார் இல்லையா. அந்த விஷயத்தை தான் பெண் பிள்ளை சொல்கிறார். அவ்வளோ அந்த மாதிரி சூளுருவ கொண்டேனோ திருக்கொட்டியூராரை போலே, அந்த மாதிரி திருக்கோட்டியூராரை போல என்னால் அந்த மாதிரி ரகசியத்தை பாதுகாத்து என்னால் இருக்க முடியுமா சுவாமி? நான் அடியாள் மொசல் புழுக்க சுவாமி, வரப்பில் கடந்தா என்ன வயலில் கடந்தா என்ன, என்னால் எந்த பிரயோஜனமும் இல்லை சுவாமி, அதனால தான் நான் ஊரை விட்டே போகிறேன் அப்படிங்கிறாளாம். ஸோ ராமானுஜர் அப்படியே வியந்து போகிறார். எவ்வளோ முக்கியமான ஒரு இந்த விஷயம் இந்த விஷயத்தை எவ்வளோ அழகாக கற்றுண்டு அதில் இருக்கிற சாராம்சத்தை புரிஞ்சுட்டுருக்கா பாரு. இந்த சூளுருவதுன்றது ப்ராமிஸ். அந்த ப்ராமிஸை எவ்வளோ அழகாக கட்டி காத்த திருக்கோட்டியூரார் 17 நாள் ஒன்றும் தினம் அமிச்சு இந்த சிஷ்யனுக்கு பொறுமை இருக்கா, இந்த சிஷ்யனுக்கு கோபம் வராதா, இந்த சிஷ்யனுக்கு அந்த கற்றுக்கணுன்ற அந்த வெறி இருக்கா, அந்த ஆர்வம் இருக்கா அப்படின்லாம் தெரிஞ்சுக்கிற அளவுக்கு அந்த இதை பாதுகாத்து அழகாக ராமானுஜர்கிட்ட கொடுத்தார்ல. அந்த மாதிரி இல்லையேன்னு அந்த பெண் பிள்ளை எவ்வளோ அழகாக சொல்கிறா பாரு அப்படின்னு வியந்து போனாராம். ஸோ இந்த வாக்கியம் 71வது வாக்கியம், சூளுருவ கொண்டேனோ திருக்கொட்டியூராரை போலே. ராதே கிருஷ்ணா. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.